ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக. விஷிங் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பங்களோடு, உங்கள் உறவினர்களோடு ஷேர் ஹாப்பினஸ், ஷேர் ஜாய். மெயினாக ஏசப்பா இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் தான் இது இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய இடத்துல ஏசப்பா இல்லாத கிறிஸ்மஸ் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி ஒரு நாள் இருந்துடக்கூடாது. கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்? ஜான் 3:16 நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம். யோவான் 3:16 ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. For God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but eternal life. ஆண்டவர் மனுஷனை படைச்சார், ரொம்ப ஆசைப்பட்டு படைச்சார் ஆதாம் ஏவால. ஆனால் மனுஷன் ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறினால பாவம் இந்த உலகத்திற்குள்ளே வந்தது. பாவம் என்கிற வித்து மனிதனுக்குள் செலுத்தப்பட்டது. அதனால் மனிதன் தேவ மகிமையை இழந்தவனாக மாறிவிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த பாவம் உலகத்துக்குள்ளே வந்தனால பாவத்துக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னொரு காரியமும் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்ம வாசிக்கிறோம். பாவம் உள்ளே வந்தனால பாவத்தின் சம்பளமாகிய மரணமும் இந்த உலகத்திற்குள் வந்ததாம். அதனால தான் ஏசப்பா ஆதாம் ஏவாளையும் பார்த்து அவர் சொன்னார், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்ற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எங்கே சாப்பிட்டாங்களே சாகவே இல்லைன்னா, வெளிப்புறமாக இருக்கிற சரீரத்தின் மரணத்தை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லலை. உள்ளான மனிதனுடைய மரணத்தை பற்றி, ஒரு இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், ஒரு செப்பரேஷன், கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு நடுநிலை, ஒரு செப்பரேஷன் உண்டாயிரும். அதை தான் மரணம் அப்படின்னு ஆண்டவங்க சொன்னார். மனுஷன் அந்த மொமெண்ட் அவன் பாவம் செஞ்சான் உடனே அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. வசனம் சொல்லுது, ஆதாமோடு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உலாவினாராம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு கர்த்தர் உலாவினார். அப்போது டெய்லி கனெக்ஷன் இருந்துச்சு. மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் ஒரு டெய்லி தொடர்பு இருந்துச்சு. டெய்லி ஆண்டவர் அவங்களோடு நடந்துகிட்டே இருந்தார். ஆனால் அந்த மொமெண்ட் பாவம் என்னைக்கு டிஸ்ஒபீடியன்ஸு, கட்டளையை மீறி என்னைக்கு நடந்தாங்களோ அன்னைக்கு ஆண்டவருடைய அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. மனிதன் அவன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். அப்படியே ஆண்டவர் விட்டுறல, அப்படியே விட்டு அவங்கள பாதுகாத்து அவங்கள அமிச்சார். உலகம் அப்படியே அப்சைட் டவுனாக மாறிச்சு. பாவம் பெருக 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 சட்டங்கள் பெருகுச்சு. 10 கட்டளைகள்னு கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த 10 கட்டளைகளையும் ஜனங்களால் ஃபாலோ பண்ண முடியல. கட்டளை தான் ஒரு பக்கம் பெருகுச்சேன்னு பார்த்தா ஜனங்கள் மரணம் எண்ணிக்கை ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துலலாம் பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல்லு, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, பாவம் செஞ்சால் அவள் தான் காலி, ஆண்டவர் உடனே சாகடிச்சிடுவார். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, பாவம் செய்கிறனால ஜனங்களுடைய பாவம் எண்ணிக்கை பெருகிறனால தேவனுடைய கோபம் பெருகுச்சு. அப்போ கோபம் பெருகி ஜனங்களை கர்த்தர் அப்படியே அழிச்சிட்டே இருந்தார். அப்போ இதே தான் போயிட்டே இருந்தனால ஆண்டவர் பார்த்தார், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது சரிப்பட்டு வராது. இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ரத்தம் செலுத்தப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும். ஏன்னா ஆடுடைய ரத்தமோ, மாட்டுடைய ரத்தமோ, புறாவுடைய ரத்தமோ, பறவைகளுடைய ரத்தமோ எந்த மலைக்கு ஏறி இறங்குறதுனாலையோ, குளங்களில் மூழ்கி எழும்புறதுனாலையோ மக்களுடைய பாவங்கள் கழுவப்பட போகிறதில்லை. அது முற்றிலும் வேஸ்ட்டு. எவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு வராங்க, மலைக்கு போயிட்டு வராங்க, மூங்கி எழும்புறாங்க, பலி செலுத்துகிறாங்க, நரபலி செலுத்துகிறாங்க, என்னென்னோ பலி செலுத்துகிறாங்க. ஆனால் ஜனங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படவே இல்லை, சாபங்கள் தீர்க்கப்படவே இல்லை. ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில் மனுஷன் ஓடிக்கொண்டிருந்தான். அப்போ தான் பார்த்தார் ஆண்டவர், இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும். பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை தவிர பரிசுத்தர் வேறு ஒருவரும் இல்லையே. அப்போது பார்த்தார் ஆண்டவர், பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் இல்லையே, யாரும் ஒருத்தர் இல்லவே இல்லையே. அப்போது தெய்வம் இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்தார். God became man, and that is Christmas. அதுதான் இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். தெய்வம் மனுஷனாக இறங்கி வராருங்க. ஏன் இறங்கி வர்றாரு? ஏன் அவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். ஏன் இறங்கி வந்தார்? உங்களையும் என்னையும் நேசித்தனால. பாவத்தில் இருந்த, சாபத்தில் இருந்து, கட்டுகளில் இருந்து, பிசாசின் கட்டுகள், பில்லி சூனியம், மாந்திரிகம், மந்திரம், நிறைய விட முடியாத பாவக்கட்டுகள், சாபங்கள்,
இவைகளில் இருந்தெல்லாம் விடுதலை ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதெல்லாம் நம்மளை விடுவிக்க இயேசு கிறிஸ்து தெய்வம் மனிதனாக அவதரித்தார். அவர் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அடுத்த நொடி பிசாசனுடைய தலை நசுக்கப்பட்டது, பாவம் கரைந்தது. காரணம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பரிசுத்தமான தெய்வத்தினுடைய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டபடியினால் முழு மனு குலத்தினுடைய பாவத்தையும் அவர் சுமந்து அவர் நமக்கு மீட்பை அவர் கல்வாரி சிலுவையில் அவர் உண்டாக்கி கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய பாவம் முழு உலகத்தையும் பாவத்திற்குள்ளே தள்ளுச்சு. ஆனால் 2ஆம் ஆதாம் ஆக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மரணம் அந்த மொத்த பாவ உலகத்தையும் வித்தின் a blood ஒரு சொட்டு ரத்தத்தால் மொத்தத்தையும் கர்த்தர் உலகத்தையும் மாற்றிட்டாராம். அது மாத்திரமல்ல, மரணத்தையே ஜெயித்தார். மரணத்தின் பிடியில் இருக்கிற நம்மை கர்த்தர் விடுவித்தார். இன்னைக்கு யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இதை அப்படியே கேட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு லைக் போட்டு கமெண்ட் போட்டு போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சில்லை. இயேசு கிறிஸ்துவை அறியாத நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இதை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்காக தான் வந்தார். ஷேர் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை எல்லா தெய்வங்களில் ஒரு தெய்வம் என்று சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து எல்லா தெய்வங்களிலும் ஒரு தெய்வம் அல்ல. அவர் ஒருவரே உலக ரட்சகர். அவர் ஒருவரே உண்மையான தெய்வம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், மதத்தை மாற்றணுமா, நான் எல்லாத்தையும் மாற்றணுமா அப்படின்னா கர்த்தர் அதெல்லாம் வருமில்லை. இருக்கிற இடத்துல இருந்தே இயேசு கிறிஸ்துவே உள்ளத்தில் வாரும், நீர் எனக்காக வந்தீர், பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, தீராத வியாதிகள், இந்த வியாதியிலிருந்துலாம் எனக்கு யார் விடுதலை தருவா? இயேசு கிறிஸ்து தர போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி அவரை உண்மையாக நம்பினீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஒரு வாரத்தை உண்மையாக சொன்ன போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம், தரித்திரம், கட்டுகள், வியாதிகளை கர்த்தர் ஒரு நொடி பொழுதில் அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். For God so loved the world. தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு அவர் தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை நம்புகிற எல்லாருக்கும் மரணத்திற்கு பின்பது ஒருவேளை மனிதன் சொல்லலாம் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்து விடுகிறது என்று. இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணத்திற்கு பின்பதாக தான் ஒரு உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் மறிச்ச அடுத்த நொடி பொழுது யுக யுகமாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ரொம்ப அன்பான கடவுள். இன்றைக்கி உங்களையும் அழைக்கிறார். அவரிடத்துல ஓடி வாருங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் அவர் போக்க அவர் இன்றைக்கும் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். Jesus loves you. Have a blessed Christmas. முக்கியமாக ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக அது இருக்கட்டும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறேன். Once again wishing you all a happy Christmas. May the Lord bless you.